அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லீகல் அப்டேட் எது சம்பந்தமானது என்று சொன்னால், இப்போ இந்த பெண் இருக்காங்க, இவர் இருக்கான், இந்த பாய், இவன் மேஜர், இவன் மைனர். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணுறான். அதனாலேயே இவர்கள் இருவரும் இந்த பெண்ணை சம்மதித்து இவர்களுக்குள் ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடக்கின்றது சப்சிக்வெண்ட்டாக. பிறகு இது மேஜர் ஆனவுடன் இவன் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள். அதன்படி ரேப் கேஸு ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது. இது கோஷ் பண்ண சொல்லி அப்பலன் செல்கிறார். உச்சநீதிமன்றம் கோஷ் செய்கிறது. இதுதான் இந்த லீகல் அப்டேட்டு. என்ன ஃபேக்ட்டு, ஹைகோர்ட் என்ன டிசிஷன் சொன்னார்கள், யார் மீதெல்லாம் இந்த எஃப்ஐஆர், எந்தெந்த பிரிவில் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டது, சுப்ரீம் கோர்ட்டு கோஷ் பண்ணதுக்கான காரணங்கள் என்ன சொன்னது என்பதை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ இந்த கேஸஸ் பார்ப்போம். Kunal Chatterjee versus the state of West Bengal and others. 2025 live law Supreme Court page number 765. சரி, இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்னென்ன வழக்கில் ரெஃபர் செய்தார்கள், வெரி இம்பார்ட்டண்ட் கேசஸ் அது ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அதுக்கு முன்னால் யார், அதாவது ஜஸ்டிஸ் நீதி அரசர்கள் யார் இந்த தீர்ப்பு வழங்கினார்கள் பார்ப்போம். முதல்ல ஜஸ்டிஸ் சுசான்ஷா தூலியா, ஜஸ்டிஸ் அரவிந்த் குமார் என்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் டேட், வாட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் டேட் என்றால் 29/7/2025. ஓகே, சரி, இப்போ என்ன கேஸெல்லாம் ரெஃபர் பண்ணாங்க இந்த வழக்கில்னு சொன்னால், வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. பிருத்திவிராஜன் வர்சஸ் ஸ்டேட் 2025 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன், சுப்ரீம் கோர்ட் கேஸு 696 பேஜ் நம்பர். பிரமோத் சூரியபான் பவார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 வால்யூம் 9 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 608. அடுத்து மகேஸ்வர் டிகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2020 வால்யூம் 10 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 108. இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. தேவைன்னா உங்கள் வழக்குக்கு இதில் போய் பார்த்துங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம 15 வயசு இருக்கும்போது இவனுக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணி அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடைபெற்றதில்ல. பிறகு என்ன ஆகிறதுன்னு சொன்னால், இந்த அம்மா வந்து ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி 18 வயசு ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு. இவர் என்ன பண்ணாருன்னா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இவருக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகி போச்சு. அதனால் இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் மீதும். அதே போல் இவங்க அம்மா, அப்பா, அங்கிள் மீது புகார் கொடுக்குறாங்க. அப்போது காவல் நிலையத்தில் இவர் மீதும் இவருடைய குடும்பத்தார் மீதும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்டு. இது பழைய கேஸ் எடுத்தனால பை இன்வோக்கிங் செக்ஷன் 154 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி 1973. என்னென்ன பிரிவின் கீழ் பண்ணார்கள் சொன்னால், அண்டர் செக்ஷன் 417, 376, 506 அண்ட் 34 ஐபிசி 1860 அண்டு 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இந்த பனிஷ்மெண்ட்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் அதுக்கான பனிஷ்மெண்ட்டு. சரி, பிறகு என்ன ஆகுதுன்னா, இவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். எங்கே? கல்கட்டா ஹைகோர்ட்டு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இருந்தால் கல்கட்டா ஹைகோர்ட்டில் இவர்கள் 4 மீதும், அப்போ அந்த குடும்பத்தால் போட்ட 4 மீதும் இவ்வாறு காவல் நிலையத்தில் போடப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்த்து இதை கோஷ் செய்ய வேண்டும் என்று 482 சிஆர்பிசி 1973 படி, இப்போனா 528 பிஎன்எஸ் 2023, அதன்படி சிஆர்பிசி 1973, அதன்படி என்ன பண்ணுறாரு, கோஷ் போகிறார். அங்கே உயர் நீதிமன்றமானது என்ன செய்கிறார்கள் சொன்னால், இவரை தவிர குடும்பத்தார், அப்பா, அம்மா, அங்கிள் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொசீடிங்கை கோஷ் செய்து விடுகிறார்கள். இவருக்கு மட்டும் கோஷ் செய்யவில்லை. எங்கே? அந்த உயர் நீதிமன்றத்தில். சரி, உடனே அதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, உச்ச நீதிமன்றம் செல்கிறார். உச்ச நீதிமன்றம் சொன்ன, இதை நோட் பண்ணிங்க. இந்த உச்ச நீதிமன்றம் சென்றவுடன் அங்கே என்ன ஆகிறது என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறார்கள். இதை பார்த்துங்க, அதாவது கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ப்ராமிஸ் டு மேரி ஹியர், இதுதான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ப்ரொசீடிங்ஸை சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் அதை அப்படியே வந்து இதை நோட் பண்ணிங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா. என்னவென்றால், இப்போ இது வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரித்த போது என்ன ஒரு தீர்ப்பு வருகிறார் என்று சொன்னால், இந்த கேஸெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி 15 வயதாக இருக்கின்ற போது இவர் மேஜராக இருக்கின்ற போது கன்சென்சுவல் செக்ஸ் இருவரும் சம்மதப்பட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இந்த ரேப்பில் வருவதற்கான அந்த ரேப்புக்கான எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை இந்த ப்ராசிக்யூட்டரி சைடில். அதே போல் ஃபோரன்சிக் எவிடன்ஸும் எதுவுமே இல்லை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 15 வயசு, அப்போ 18 வயசு தான் நம்ம கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. அப்போ 3 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க புகார் கொடுக்கிறார்கள். எனவே ஏற்கனவே சொன்ன வழக்குகளின்படி அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ ஸ்டேட்டில் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, ஐயா இங்கே நீதிமன்றத்தில் சப்போஸ் இதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக அப்பீர் ஆகிற வச்சுக்க பிபி, ஐயா ஈவன் தோ கன்சென்ட் வாஸ் கிவன் பை த மைனர் இட் இஸ் நாட் எ கன்சென்ட் ஆஸ் பர் லான்றாரு. 18 வயசுக்குள்ள 15 வயசாக இருக்கும்போது தான் கன்சென்ட் கொடுத்துருக்குது, அதனால் அது வந்து சம்மதமாக எடுத்துக்கொள்ளுதல் கூடாது என்று அவரும் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் நீதிமன்றம் சொல்லும் இதெல்லாம் எவிடன்ஸ் இல்லை, அதே மாதிரி எந்த விதமான ஃபோரன்சிக் எவிடன்ஸ் இல்லை, ரெண்டாவது 3 ஆண்டுகள் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இதை இவருக்கு எதிராக இருந்த எஃப்ஐஆர் என்ன பண்ணாங்க கோஷ் செய்து விடுகிறார்கள். மேலும் இவர் மீது ஏதாவது அந்த இன்டர்லாக்டரி ஏதாவது இருந்தால், இடைக்கால மனு ஏதாவது இருந்தாலோ அல்லது ஏதாவது அது சம்பந்தமாக நிலுவையில் இருந்தாலோ அதையும் டிஸ்போஸ் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கிய இந்த 29/7/2025 தீர்ப்பு வழங்கியது. அதாவது என்ன, போக்சோ ஆக்டில் 6 போட்டிருப்பாங்க. இப்போ எது சார் இங்கே 64 போக்சோ ஆக்ட் 6 இருக்குது, ஆஸ் பர் 42 போக்சோ ஆக்ட் 2012 படினாது. சப்போஸ் வந்து இதில் இருந்து இங்கே மரண தண்டனை, இப்போ 376 மரண தண்டனை வரல, இப்போ வந்து இங்கே மரண தண்டனை இல்லை. அப்போது மரண தண்டனை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, இது எடுத்துக்காக தான் 42 படி என்ன பண்ணாங்க, அப்போ மரண தண்டனை கூட கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் தான் போக்சோ ஆக்ட் 6 போட்டிருக்கார்கள். சரி, இப்போ இதில் என்ன நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணானால் மைனராக இருக்கின்ற போது அதாவது பிராமிஷன், அதாவது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தது சம்பந்தமாக தான் அந்த பெண்ணே அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க என்னை திருமணம் செய்து கொள்ள, அதனால தான் நான் அவரோட உறவு வைத்து கொண்டு அவனும் அட்மிட் பண்ணுறாங்க. பட் நோ எவிடன்ஸு. ரெண்டாவது லேட்டர் 3 years ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி, அதனால் அவர் மீது அந்த வழக்கை ப்ரொசீட் பண்ண முடியாது என்று எஃப்ஐஆர் உச்சநீதிமன்றம் கோஷ் செய்து உத்தரவிட்டது. எப்பயுமே லீகல் அப்டேட்ஸ் எதுக்கு நான் போகிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் போக்சோ கோர்ட்லேயோ அல்லது இந்த மாதிரி மகிழர் நீதிமன்றத்திலோ இந்த மாதிரி வழக்குகள் நடத்துகின்ற போது இந்த லீகல் அப்டேட்ஸு இந்த தீர்ப்பு வந்துருக்குதா, அப்போ மைனருக்கு வந்து மைனராக இருக்கும்போது கன்சென்ட் கொடுத்துட்டு ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி கொடுத்தா அப்போ வராதுன்ற மாதிரி இந்த நம்ம ஏதாவது வழக்கு ஏதாவது இருக்கும். இப்போ நம்ம அதற்காக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸை அப்பப்பொழுது நான் போடுகிறேன் என்று கூறி மேலும் ஒரு லீகல் அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.